வணக்கம். இன்றைய முருகப்பெருமானுடைய கந்தசஷ்டி கவச திருவிழா விழா நாடெங்கும் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் தென்னம்பிள்ளை வலசையில் மயூரநாத பெருமான் பாம்பன் சுவாமியுடைய ஆலயத்தில் நடைபெற்ற இந்த கந்தசஷ்டி விழாவை பார்த்தவுடன் அவ்வளவு ஆச்சரியம். 2ஆம் ஆண்டு இது மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த தென்னம்பிள்ளை வலசை கிராமத்தில். இந்த விழாவை முன்னிறுத்தி நடத்தி வைப்பவர் ரத்னா பில்டர்ஸ் அதிபர் திரு ரத்னம் சேர்வை அவர்கள். அவர்களை பற்றி நான் சொல்வதை விட, ஒரு ஆன்மீகத்தில் அவர்கள் இந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்து ஒரு கிராமத்தில் இந்த அளவுக்கு ஒரு சிறப்பாக ஒரு விழா கொண்டாடுவார் என்பது நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. ஆச்சரியப்பட்டேன், அதிசயப்பட்டேன். ஆன்மீகவாதிகளுக்கு இறைவன் என்றும் அருள் புரிவான் என்பதை நான் கண்ணால் பார்த்தது. இந்த விஷயத்தை நடத்தி கொடுத்த ரத்னா பில்டர்ஸ் அதிபர் எனக்கு சகோதரர். அவர் அண்ணன் மகன். அவரை நிச்சயம் இந்த இறைவன் இன்னும் பல்லாண்டு காலம் இந்த கந்தசஷ்டி கவசத்தை அவர் முன்னின்று நடத்த வேண்டும் என்பது என்னுடைய இறைவனுடைய கோரிக்கை. முருகப்பெருமானுடைய அருள் அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் கிடைக்காது. திருமுக கிருபானந்த சுவாமிகள், வாரியார் சுவாமிகள் அவர்கள் ஒரு முறை ஒரு சொற்பொழிவில் பேசுகின்ற பொழுது, முருகப்பெருமானுடைய அருட்பெரும் கடலில் அடியேன் சில துரும்பு என்றார். அப்புறம் இது நாயன்மார்கள் 63 பேர்கள் சேர்க்க வேண்டிய மிகப்பெரிய முருபக்தர், 100 கும்பாபிஷேகம் நடத்திவிட்டவர் வாரியார் சுவாமிகள். அவருடைய ஆசீர்வாதம் பெற்று நானும் பெற்றிருக்கேன். அவருடைய பாதங்கள் பிடித்து ஒரு நேரங்களில் சென்னையில் நன்மதிப்பை பெற்றவன். எனக்கும் அவளை சில ஆன்மீக புக்கெல்லாம் எனக்கு கொடுப்பார். என் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பார். அத்தோம் பெரிய ஆன்மீக பெரியவரே முருகப்பெருமானுடைய அடியவனிடையில் துரும்பு என்று சொல்லிக்கின்ற பொழுது, அப்போ மற்ற ஆன்மீகவாதிகள்லாம் எப்படி எவ்வளோலாம் மனசில் முருகப்பெருமான் நினச்சிருப்பான்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அதிசயமாக இருக்கும். நான் பல சுயசிவம் போன்ற ஆன்மீக பேச்சாளர்கள் மற்றும் நம்மளுடைய சாத்தாங்குளம் கொகோஸ்ரீ சைலஸ்ரீ பாலகநாதி சுவாமிகள், நம்முடைய தென்னம்பிள்ளை வலசை ஏகானந்த சுவாமிகள் ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்னாலே திருவான்மியூரில் பௌர்ணமி நிலவில் அனைத்து பேருமே கலந்து அங்கே பேசிக்கொண்டு உட்கார்ந்துருப்போம். அந்த நேரத்தில் வருகிற பக்தர்கள் பூரா பாலகணபதி சுவாமிகள் ஜடாமுடி தரித்தவர், சிவனுடைய பக்தர். ஆனால் பாம்பன் சுவாமிகளுடைய அடிமை, முருகப்பெருமானுடைய பக்தர். பாலகணபதி சுவாமிகள் வெள்ளை வேஷ்டி தான் கட்டுவார், வெள்ளை துண்டு தான் போட்டிருப்பார். ஆனால் ஜடாமுடி தரித்தவர் இமயமலை வரை சென்றவர். இந்த மண்ணில் அப்படி ஒரு மகான் பிறக்கிறதே ஒரு அதிசயம். அதே போல தென்னம்பிள்ளை வலசையில் ஏகானந்த சுவாமிகள் ஒரு சாதாரண ஒரு மனிதன்தான். அவர் பாம்பன் சுவாமிகள் மேலே அடிமைப்பட்டு சென்னையில் போரூர் ஒரு ஏரியாவில் எண்ணற்ற பக்தர்களை கவர்ந்தவர், மனங்கவர்ந்தவர். அவருக்கு ஒரு பக்தர் கூட்டமே இருக்கிறது. அவரை பேசுவதற்கும் அவரை ஆசீர்வாதம் பண்ணும். அவர் சாதாரணதான். ஆனால் அவர் எங்கு பார்த்தாலும் பூந்தமல்லி முதற்கொண்டும் எல்லா ஏரியாக்களுக்கும் அவருக்கும் ஒரு பக்தர் கூட்டம் இருக்கும். இதே மண்ணில் பிறந்தவர் தான். இறைவனுடைய அருள் அவருக்கு கிடைத்திருக்கிறது. அதே போல சங்கந்தியான் வலசை பால்சாமி சுவாமிகள் இதிகாசங்கள், புராணங்கள் அனைத்தையுமே தமிழ் 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 நுண்ணறிவால் தன் நாவிலே வைத்து கொண்டவர்
பால்சாமி சுவாமிகள் சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளுக்கெல்லாம் சென்று அவர் பேச்சை கேட்டால் அப்படியே மயங்கிடுவாங்க ஆன்மீகவாதிகள். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தவர் பால்சாமி சுவாமிகள். இப்படி எண்ணற்ற மகான்கள் பிறந்தது தான் இந்த மண்ணு. இப்படி எண்ணற்ற சுவாமிகள்லாம் பிறந்த இந்த மண்ணில் தான் பல மகான்கள் அவதரித்தார்கள். இதுதான் பாதை, இங்குதான் பயணம் என்று அறியாத அல்லல் படும் உயிர்களுக்கெல்லாம் இதுதான் பாதை, இங்குதான் பயணம் என்று மகான்கள் இந்த மண்ணிலே, இந்த சேதுபதி மண்ணிலே, இந்த ராமநாதபுரம் மண்ணிலே அவதரித்தவர்கள் எண்ணற்றவர்கள். தாயுமான சுவாமிகள் முதற்கொண்டும் அதிலே அவதரித்தவர் தான் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள். முருகப்பெருமான் ஒருவனையே அடியானாக கொண்டு 16,000 திருப்புகள் பாடிய அருணகிரிநாத சுவாமிகளை குருவாக ஏற்றுக்கொண்டு முருகன் ஒருவனையே புகழ்ந்த அருணகிரிநாத சுவாமிகள் சேவடி துலத்தில் வைப்போம் என்பது அவர் பதிகத்தில் பாடல் பாடியிருக்கார். 16,000 திருப்புகள் பாடிய அருணகிரி சுவாமிகளை குருவாக ஏற்றுக்கொண்ட நம்மளுடைய பாம்பன் சுவாமிகள் 6,666 பாடல்களை பாடியிருக்கிறார். இதில் விசேஷம் என்னவென்றால், எல்லோரும் இறைவனை போற்றி புகழ்வார்கள், பாடுவார்கள். அதில் சமஸ்கிருதம், பல மொழிகள் அதில் கலந்திருக்கும். அப்படி யாராலும் பாட முடியாது. ஆனால் செந்தமிழால் பாடப்பட்ட ஒரே ஒரு முருகப்பெருமானுடைய அடிமை பாம்பன் சுவாமிகள் தான் 6,666 பாடல்கள் பாடியிருக்கிறார். அண்ணாமலை யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்திலே இவருக்கு தனியே ஒரு இடத்துல பிஹெச்டி பட்டம் பெறுவதாக எத்தனையோ அறிஞர்கள் அவர் பாடலை ஏதாவது ஒரு மொழி பெயர்ப்பு இருக்குமா அப்படி என்று பாம்பன் சுவாமிகள் பாடலே ஆராய்ச்சி பண்ணி பிஹெச்டி டாக்டர் பட்டம் பெற்றவர்கள் எத்தனையோ பேர். கன்னிமார ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய நூலகம் கன்னிமார நூலகம். அங்கே பாம்பன் சுவாமிகளுக்காகவே ஒரு பெரிய அடுக்கே இருக்கு அவருடைய பாடல் பதிகளை படிக்கிறதுக்காக. பாம்பன் சுவாமிகள் நம்ம மண்ணில் பிறந்தவர். வெறும் செந்தமிழாலே முருகப்பெருமான பாடினவர். அவருடைய பாடல்களுக்கெல்லாம் விளக்கம் அளித்த மிகப்பெரிய பேராசிரியர்கள்லாம் உரை எழுதியிருப்பாங்க. அதில் சர்வே ராமன் ஒருத்தர் பேராசிரியர், மிகப்பெரிய பேராசிரியர். அண்ணா யூனிவர்சிட்டியிலே பாம்பன் சுவாமிகளை பாடலில் பிஹெச்டி பட்டப்படி டாக்டர் பட்டம் பெற்றவர். அவர் நூல் வேறத்தில் 25 ஆண்டுகளுக்கு முன்னால் வெளியிடப்பட்டது. அந்த பாடலில் அவர் என்ன கூறுகிறார் என்றால், தெய்வங்களை கும்பிடுறதும் வணங்குறதும் பல்வேறு பாடல்கள் இருக்கும். ஆனால் பாம்பன் சுவாமிகள் பாடல் ஒரே ஒரு பாடல்லே முருகப்பெருமானுடைய அனைத்துமே அப்படியே அப்படியே திருத்தொடைகள் என்ற ஒரு பதிகம் அந்த பாடலில் வரும். பாலகணபதி சுவாமிகள் அடிக்கடி இந்த பாடலை என்னுடைய இந்த பாடலை சொல்லி கேட்பேன். அவர் சொல்லுவார். அந்த பாடலில் ஒரு வரி வரும். அனந்தமறை உன்னறிவாய் விளங்கவன ஆறுமுக வடிவை காட்டி தனந்தனியாய் வந்த சிவ சரவணனே பிரணவனே சாமி உந்தன் மணங்கனிய யானொழுகும் வகையை உணர்ந்து எனையறிய வரமீந்து என்னை கணம்படவும் வைப்பதும் என் கடனே என்று அனுதினமும் கருதா நின்றேன். இது திருத்தொடையில் பாம்பன் சுவாமிகளில் பாடல். பாம்பன் சுவாமிகள் பாடல் எதிலையுமே ஆனாவா அருணகிரிநாத சுவாமிகள் குருவாக ஏற்றுக்கொண்டு ஆனா என்ற அடிப்படைகளை தான் முதல் பாடல் எழுதுவார். அண்டமா அவனியாகி அரியனா பொருளது ஆகி தொண்டர்கள் குருவுமாகி துகளொரு தெய்வமாகி என் திசை போற்றி நின்ற வெண்ணருள் ஈசனான தின்திதழ் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க என்று சண்முக கவசத்தில் இருந்து ஆரம்பித்து அவர் எந்த பாடலை பாடினாலும் முதல்ல ஆனா உயிர் இந்த எழுத்தை தமிழ் எழுத்தை வச்சுதான் மதியம் பாடுவார். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த ஆனந்தமறை உன்னறிவாய் விளங்கவன அந்த பாடலில் ஒரு பேராசிரியர் எழுதியிருக்காரு. அதனுடைய விளக்கம்,
அந்த பாடலுடைய விளக்கத்தை பார்த்தோம்னா, அந்த ஒரு பாடலே போதும். அந்த விளக்கத்திலேயே நம்ம அந்த விளக்கத்தையே கத்துக்கிடலாம். வேத மந்திர சுரூபமாய் விளங்கும் தனது ஆறுமுக வடிவினை ஒருமுகமாக காட்டிய அருள் வாழ்விற்கு வழங்கி வந்த சிவசரவண பெருமானே, ஆணவம், கண்மம், மாயை எனும் மும்மூல அழுக்கு மூடப்பெற்ற ஆன்மாட்களுக்கு பெருந்த நெறிகாட்டும் பழைய வேதங்கள் அனைத்தையும் உன்னறிவாய் விளங்கச் செய்தவரே, திரணவ திருமேனியுடைய சிவகுருநாதா, உனது மனம் கனிந்து மகிழும்படி அடியே நடந்து கொள்ளும் வகைதனை தயவுடன் உணர்த்தி அறிவீராக. தன்னை அறிந்து உன்னை நாடுவர் தமையாளும் இறைவனே என இருந்து என்னை காப்பாய் என்பது இந்த பாடலுடைய ஒரு பேராசிரியருடைய விளக்கம். போதுமே, எந்திரிச்சமா குடிச்சமா முருகப்பெருமாட்டை இதை சொல்லிட்டு போயிடலாமே, ஒரே பாடல். இப்படி பாம்பன் சுவாமிகளுடைய எப்பவுமே பாம்பன் சுவாமிகளுடைய பாடலை எந்த ஒரு முருகப்பெருமானுடைய திருவிளையாடல்கள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாமே படிச்சிருப்போம். ஆனால் பெரும்பாலும் பாம்பன் சுவாமிகள் எல்லா திருத்தலங்களையும் எழுதி வச்சிருக்க சண்முக கவசம். அறுபடை வீடு மட்டும் கிடையாது, எங்கெங்கெல்லாம் முருகஸ்தலம் இருக்கோ அங்கெல்லாம் சண்முக கவசம் இருக்கும். என் கபாலீஸ்வரர் கோயிலே இருக்கு மயிலாப்பூரில். நானே ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். கபாலீஸ்வரர் கோயில் எத்தனை பெரிய ஒரு கோயில், அங்கேயே சண்முக கவசத்தை அப்படியே வச்சுருக்காங்க. அப்போ ஒவ்வொரு மனிதன் பாம்பன் சுவாமிகளுடைய பாடலை ஏதாவது ஒன்று மனதில் வைத்தால், பாடினால், இறைவனுடைய நம்மளுடைய பாம்பன் சுவாமிகள் அருள் முருகப்பெருமான் மூலமாக கிடைக்கும். குரு இல்லாமல் எதுவுமே நடக்காது. எப்போவுமே குரு தான். குருவை வணங்கித்தான் நம்ம ஒரு தெய்வத்துக்கு போகணும். நம்ம ஒரு முதலமைச்சரையோ ஒரு பிரதமரையோ சந்திக்கிறதுக்கு உடனே போக முடியுமா? மாவட்ட செயலரை பார்க்கணும், எம்எல்ஏ பார்க்கணும், எம்பியை பார்க்கணும், மந்திரியை பார்க்கணும், அப்புறம் அவங்களுடைய ஆலோசகர்களை பார்க்கணும். இதுக்கு எவ்வளவோ நாளாகும். நேரே போய் முதலமைச்சரையோ பிரதமரையோ சந்திக்க முடியுமா? முடியாது. குரு வழிபாடு தான் உலகத்தில் மிக பெரிய முக்கியம். அவரு தான் பார்த்து சொல்லணும். அகத்திய மாமுனிவர்கள் முதற்கொண்டும், அருணகிரிநாத சுவாமிகள் முதற்கொண்டும், பாம்பன் சுவாமிகள் முதற்கொண்டும், தேவராய சுவாமிகள் முதற்கொண்டும் முருகப்பெருமானோட சுற்றி மிகப்பெரிய பூதங்கள் இருக்கும். அடியார்கள் இவர்கள் பூரா சுற்றி இருப்பாங்க. வாரியர் சுவாமிகள் ஒரு முறை சொற்பொழில் சொல்லியிருக்காரு, அதை நான் கேட்டிருக்கேன். முருகப்பெருமான் மன்னர் முதற்கண்டு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் முதற்கண்டு வழங்குவார், வாழ்த்துவார். அவர் அந்த மன்னரையோ மக்களையோ நேரடியாக ஆசீர்வாதம் கொடுப்பார், கனவுலையோ நினைவிலையோ. ஆனால் முதல்ல 18ஆம் நூற்றாண்டில் அதாவது கலியுகம் பிறந்து இப்போ விஞ்ஞான காலத்தில் 18ஆம் நூற்றாண்டில் முருகப்பெருமானை தரிசித்த ஒரே ஒரு மகான் பாம்பன் சுவாமிகள் என்பது வாரியர் சுவாமிகள் சொல்லி நான் கேட்டிருக்கேன். முருகப்பெருமான் என்னடாக அருள் புரிவார், கனவுலையோ நினைவிலையோ அல்லது எங்கேயோ ஒரு இடத்துல அவருடைய தூதர்களையோ அல்லது அவருக்கு எத்தனையோ இருக்காங்க அவங்களுக்கு முருகப்பெருமானும். பாம்பன் சுவாமிகள் 18ஆம் நூற்றாண்டில் இந்த யுகத்தில் நேரடியாக தரிசித்த ஒரே ஒரு மகான் என்றால் பாம்பன் சுவாமிகள் அவர்கள்தான். இது மறுக்க முடியாத உண்மை. ஒரு முறை ஒரு வாரியர் சுவாமிகள் பேசும்போது இன்னமும் நிறைய பேசியிருக்காரு. பாம்பன் சுவாமிகளை பற்றி அவர் நிறைய பேசும்போதெல்லாம் நான் கேட்டிருப்பேன். அப்போல்லாம் கேட்கும்போதெல்லாம் எனக்கு இந்த மண்ணில், சேதுபதி மண்ணில் நம்மளுடைய பாம்பன் சுவாமிகள் முருகப்பெருமான தத்துவமாக சந்திச்சாரா? அது உண்மைன்னு சொல்கிறாரு வாரியார் சுவாமிகள். இப்படியாப்பட்ட வாரியார் சுவாமிகள் அருள் பெற்று முருகப்பெருமானை தரிசித்த பாம்பன் சுவாமிகள் அவருடைய பாடல்கள்லாம் ஒரு பாடல்லாம் நீங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு பார்க்க ஆரம்பித்தோம்னா அதில் புரட்சின்னு சொல்ல முடியாது, கான்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். எதுக்குமே ஒத்துக்கொட்ட மாட்டார். தன் மனசில் என்ன படுதோ அதைத்தான் அவர் பாடுவார்.
அவர் மனசில் என்ன படுதோ அப்படி பாடியிருக்காங்களே, அதெல்லாம் கிடையாது. முருகப்பெருமான் மேலே அவர் மனசில் என்ன வருதோ அந்த பாடலை எழுதுவாராம். எழுதி தலைக்கு வச்சு படுத்திருப்பாராம். முருகப்பெருமான் இது சரியில்லைன்னு சொன்னா தட்டுவாராம். ஒரு அடி மாதிரி விழுகுமா. அப்போ தப்பு பண்ணிட்டேன்னு நினைப்பாராம். தப்பு தட்டவே இல்லை என்றால் அது பாடல் சரியில்லைன்னு சொல்லுவாராம். அந்த மாதிரி பாடல்களை பாடியிருக்காரு பாம்பன் சுவாமிகள். அதில் ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய பாம்பன் சுவாமிகள் பாடல், அது மிகப்பெரிய பேராசிரியர்கள்லாம் ஆச்சரியப்படுறாங்க. நான் ஒரு சாதாரண ஆள், இதில் வந்து எனக்கு பெருசு கிடையாது. அதில் ஒரு பாடல் எழுதியிருப்பார். கம்பன் முதல் நற்கவிஞருக்கு அரசு என இருந்த கலை முதிர் மாது அவ்வை. கம்பன் முதல் நற்கவிஞருக்கு அரசு என இருந்த கலை முதிர் மாது அவ்வை தம்புலமை திறனறிய காரருமை மெய்த்திடுவோன் தனை போல் வந்து சம்புமிசை ஏறி நறுங் கனியுறுத்தி பரிகாசம் தனை செய்வேல் எம்பெருமான் உன் கீர்த்தி புகழ்வது எவ்வாறு அன்றோ. இது பாம்பன் சுவாமிகள் பாடல். இதில் இந்த பாடலை வந்து நம்ம வந்து சும்மா மேலோட்டம் பார்க்குறதில்ல. சொல்கிறாரு, கம்பன் முதல் நற்கவிஞருக்கு அரசு என இருந்த கலை முதிர் மாது அவ்வை. அவ்வை மூதாட்டியை சொல்றாரு. அப்படி என்றால் சேக்கிழர் பிரானாம இருக்கட்டும், சேக்கிழர் பெருமனாக இருக்கட்டும், பெரிய புராணம் இயற்றியவர், ஐம்பெரும் காப்பியங்களை படைத்த இளங்கோவடிகளாக இருக்கட்டும், உலக பொதுமறை தந்த திருக்குறளாக இருக்கட்டும், முத்தமிழ் சங்கத்தின் தலைவன் நக்கீரனாக இருக்கட்டும், ராமாயணத்தை அப்படியே தேன் தமிழிலே வெடித்த கம்பனாக இருக்கட்டும், ஆனால் எல்லாத்துக்குமே அரசின்னு சொல்கிறாரு. இதுவரை யாருமே இந்த மாதிரி புரட்சியை ஒரு பாடலை இயற்றினதே கிடையாது. கம்பன் முதல்வர் கவிஞருக்கு அரசின்னு சொல்கிறாரு. அவ்வை மூதாட்டிய. அப்போ இத்தனை தமிழ் பேரறிஞர்கள் உலகத்தில் இருந்தால் கூட ஒரு 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த அவ்வை மூதாட்டி அரசின்னு சொல்கிறாரு. இது யாராவது சுவாச முடியுமா இப்படி? ஆனால் பாம்பன் சுவாமிகள் பேசுகிறாரு, பாடலை எழுதுற. கம்பன் முதல்வர் கவிஞருக்கு அரசு என இருந்த கலை முதிர் மாது அவ்வை. சா, இதெல்லாம் வந்து கற்பனையே பண்ண முடியாது. பாம்பன் சுவாமிகள் பாடலில் வந்து இது சொல்கிறேன் வந்து பேசுறதுக்காக நான் சொல்ல வரல. இந்த பாடல் வரிகள் வந்து எல்லா பேராசிரியர்களையும் தேக்க வச்சிருச்சு. காம்பன்மேஷனே கிடையாது, அரசின்னு சொல்கிறாரு. அதுதான் பாம்பன் சுவாமிகளுடைய பாடலுடைய ஒரு மகத்துவம், ஒரு தத்துவம். இப்போ ஒவ்வொரு பாம்பன் சுவாமிகளை பற்றி நம்ம வந்து பல விஷயங்களை நம்ம வந்து நம்ம உள்ளூரில் இருக்கோம். திருவான்மியூர் பாம்பன் சுவாமிகள் சன்னதிக்கு போயிட்டா டிஜிபி மினிஸ்டரு மாறு வேஷம் போட்டுக்கிட்டு காலில் விழுந்து கும்பிட்றோம். அதை ரோடு கூட கிடப்பாங்க. ஆனால் நம்ம பாம்பன் சுவாமிகளை பார்த்துட்டு பேசாமல் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நான் எத்தனையோ ஆண்டுகள் பார்த்துருக்கேன். சென்ட்ரல் சிபிஐடி போலீஸ் டிஐஜி டெல்லியில் இருக்கிறவன் மினிஸ்டரு மாறு வேஷம் காரில் அங்கே ரோட்டில் நிப்பாட்டிடுவேன். சாதாரண துண்டை கட்டிட்டு பார்த்தா பாம்பன் சுவாமிகள்லாம் வாசலில் விழுந்து கிடப்பான் பௌர்ணமி இன்னைக்கு. கண்ணால் பார்த்தது நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன். சத்தம் இல்லாமல் டிரைவரை வச்சுட்டு பின்னால் நடந்து போய் காரை எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. பாம்பன் சுவாமிகள் மகத்துவம் வந்து என்னமோ சொல்லுவாங்க, சொன்னாலும் புரியாதும் ஒன்னாலும் வித்தைகள்னு சொல்கிறது மாதிரி பாம்பன் சுவாமிகளுடைய ஒரு ஆசீர்வாதம், அவருடைய பாடல் வரிகள், இறைவனுடைய மேலே பற்று, முருகப்பெருமானுடைய அவர் கொண்ட பற்று எல்லாமே அதிசயத்தக்க வகைகளில் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் கதையை சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். வெள்ளக்கார ஆஸ்பத்திரியிலேருந்து அவர் முருகப்பெருமான சண்முக கவசம் பானிலிருந்து கால் உடைஞ்சதுலேருந்து அவர் வேல் வந்து உள்ளே வந்து வெள்ளக்காரன் டாக்டர் வந்து பார்த்ததுலேருந்து உள்ளே ஒரு வெள்ளி மாதிரி அப்படியே முளைச்சி லைட்டு அப்படியே வெளியுதும் இல்லை. டாக்டர் பயந்து ஓடி இன்றைக்கி அந்த வெள்ளக்காரன் ஆஸ்பத்திரி அந்த ரூமை பூட்டி வச்சுருக்கிற கதையெல்லாம் வேறு. நம்ம அந்த சப்ஜெக்டு போக வேணாம். அதே சமயத்தில் அவர் காலாண்டத்தில் சைவமா சைவம் பெரிதா என்ற ஒரு கேள்வி.
இறைவனே எல்லாம் ஒன்று தான். ஆனால் அதில் ஒரு நம்ம திருப்பதி எல்லாம் சாமி தான் கும்பிட்டுக்கிறோம். வைணவம் சைவம் பெரிதா வைணவம் பெரிதான்னு பெரிய போராட்டம் நடந்து கொண்ட ஒரு காலகட்டத்தில் சைவம் பெரிதா வைணவம் பெரிதா ஏதோ ஒரு போராட்டம். அது சிதம்பரம் கோர்ட்டில் பதிவாகி கோர்ட்டில் கேஸ் நடக்குது. வைணவம் என்பது இப்போ நம்ம எல்லாம் அது வேறு விஷயம், அந்த காலத்தில் அப்படி நடந்திருக்கு. சைவம் என்பது சிவபெருமானை அடிப்படையாக கொண்டு முருகப்பெருமானுடைய வழித்தோன்றல் வந்தது சைவம். இறைவனுடைய சிவபெருமானுடைய அதான் சைவம். முருகப்பெருமான் சைவம், அதான் சிவபெருமான் தலைவர். வைணவம் என்பது என்ன? திருப்பார்கடல் வெங்கடேச பெருமான், அவனும் புராணம் தான், அதுவும் இது தான். ஆனால் அந்த காலத்தில் நடந்திருக்கு. கோர்ட்டில் சிதம்பரத்தில் கோர்ட்டில் கேஸ் நடக்குது. இவங்களுக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு. கோர்ட்டு முத்தி போய் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் வர போயிடுச்சு. வைணவமா சைவமா? வைணவத்துக்கு வச்சு வக்கீல் வச்சு வாதாடி அங்கே போராடிக்கிட்டு இருக்காங்க கோர்ட்டில். ஆனால் பாம்பன் சுவாமிகள் வக்கீல்லாம் வைக்கல, நானே வாதாடுகிறேன் சைவத்தை பற்றி எப்படின்னு சொல்லி உள்ள ஜட்ஜ்மெண்ட்டு நடக்குது. பாம்பன் சுவாமிகள் படப்படன்னு வந்தார். கூண்டலில் ஏறினா அப்படியே ஜட்ஜ்மெண்ட்டு நீதிபதி அப்படியே பார்த்து எந்திரிச்சு கண்ணீர் ஓடுது. எந்திரிச்சிட்டாரு, ஜட்ஜை விட்டு எந்த நிற்கிறாரு. பாம்பன் சுவாமியார் பார்த்த உடனே அப்படியே பார்த்து கண்ணீர் ஓடுது. ஜட்ஜ்மெண்ட் எழுத கைகாலெலாம் ஆடுது. இவர் வாதாடுறாரு பாம்பன் சுவாமிகள். ஆனால் சைவம்தான் வெற்றி பெற்றது. இப்படி அவர் வாழ்க்கை வரலாறு நடந்த சில விஷயங்கள்லாம் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அதுக்கு நான் அது வரலை. பாம்பன் சுவாமிகள் அந்த அளவுக்கு ஒரு 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 அட்வொகேட் வக்கீல் மாதிரி வாதாடி ஒரு சைவ மதம், நம்மளுடைய மதம் சைவம் என்பது என்ன, நம்ம மதம். இன்றைக்கு மதங்கள்லாம் அங்கங்கே அப்படி இப்படி போய் அரசியல் என்ற ரீதியில் மாறி போயிடுச்சு. அதெல்லாம் வேறு விஷயம். அந்தந்த மாநிலத்தில் ஒவ்வொரு மதம் இருக்குது. சீக்கிய மதம் இருக்குது, சைன மதம் இருக்குது, எத்தனையோ மதங்கள் இருக்குது. சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சைவ மதம், வைணவ மதம், சீக்கிய மதம், புத்த மதம், ஜைன மதம், எத்தனை மதங்கள் இருக்குது. இந்து மதம் என்பது கிடையாது, மதங்கள் பிரிந்தது. அதில் சைவ மதம் முதன்மையானது. கம்போடியா நாட்டில் சிவன் கோயிலாக தான் இருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சிவன் கோயிலாக இருந்து அங்கே யுனெஸ்கோட்டில் ஒரு கோர்ட் இதையே எடுத்து வச்சுருக்காங்க. கம்போடியா நாட்டிலே சிவன் கோயில், இந்து மதம் வளர்ந்துருக்கு அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இன்றைக்கி அந்த கோயில் அப்படியே தான் இருக்குது கம்போடியா நாட்டில். அதனால் சைவம் என்பது சிவன். அது மாதிரி பாம்பன் சுவாமிகளை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு பேசிக்கிட்டே இருக்கலாம். இருந்தாலும் அவருடைய பாடல்களெலாம் நம்ம பார்க்கும்போது அதில் இன்னும் சொல்லுவார் ஒரு பாடலில், ஒரு இதுக்கு சொல்ல அது எல்லாரும் உள்ளதான். அவர் சொல்லுவார், அதில் ஒரு பாட்டில் எழுதியிருப்பார், அண்ட சராசரங்கள் அனைத்தும் உன் பண்டமன தெரிவதனால் எனக்கு வீணால் பரிசிசைக்க ஒரு பொருளும் காணேன். யாராவது இப்படி பேசுவாங்களா? இப்படி பேசுகிறாரு, பாடல் எழுதியிருக்காரு. அண்ட சராசரங்கள் அனைத்தும் உன் பண்டமன தெரிவதனால் எனக்கு வீணால் பரிசிசைக்க ஒரு பொருளும் காணேன். என்னதான் சொல்கிற? கொண்ட வணக்கம் துணை ஏற்றுக்கொள்வாயோ எம்பெருமானே. அப்புறம் நீ தான் உலகத்தில் படைச்ச, மலரை படைச்ச, தேனை படைச்ச, பாலை படைச்ச, உலகத்தில் உள்ள அதிசயங்களை நீ தான் படைச்ச. ஓம் பொருளை உனக்கே நான் சமர்ப்பிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி எந்த ஒரு மகானும் எந்த ஒரு பாடலையும் எழுதுனதே கிடையாது. இவர் எழுதுறார், அண்ட சராசரங்கள் அனைத்தும், தேனாபிஷேகம் இருக்கட்டும், பாலாபிஷேகம் இருக்கட்டும், மலராபிஷேகம் இருக்கட்டும், என்னென்ன அபிஷேகங்கள்லாம் இறைவனுக்கு பண்ணுங்க போங்க, இதெல்லாம் நீ படைச்ச பொருளியா? ஓம் படைச்ச பொருளை உனக்கே நான் கொடுக்க முடியுமான்னு கேட்குறாரு. அண்ட இந்த பாடல் வரியே தெரியுதுல்ல.
அண்ட சராசரங்கள் அனைத்தும் உன் பண்டமான தெரிவதனால். எல்லாமே நீ படைச்ச பொருளியா? ஓம் படைச்ச பொருளை உனக்கே நான் என்னத்தை நான் அர்ப்பணிக்கிறது? என்னால் என்ன முடியும்? இந்த வணக்கம் எம்பெருமானே முருகா, நீ தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு பாடல்களை உலகத்தில் எங்கேயாவது கேள்விப்பட்டதே கிடையாது. அதே மாதிரி கந்தசஷ்டி கவசத்தில் தேவராய பெருமாள்ல இருந்து முருகப்பெருமானை அப்படியே அழகுபடுத்தி பேசியிருப்பார். ஒவ்வொருத்தரும் கந்தசஷ்டி கவசம் போது வெறும் பாடலை பாடக்கூடாது, அதனுடைய அமைப்பை பார்க்கணும். அதில் அப்படியே கண்ணை மூடி அந்த பாடல்களுடைய உண்மையான தத்துவத்தை அப்படியே மனக்குன்னால கொண்டு வரணும். அதுதான் கந்தசஷ்டி கவசத்தினுடைய உண்மை. ஏதோ பாடுறோங்கிற வேலை இல்லை. முருகப்பெருமானை அப்படியே கொண்டு ஒரு இடத்துல நிப்பாட்டு வைப்பார். 6 முகமும். அப்போ அதோட சிந்தனை என்ன இருக்குன்னு, 6 முகத்தை கொண்டு 6 முகமும் அணிமுடியாரும் அப்படியே கொண்டு வரணும். இப்போ சினிமா பார்த்தோன்னா வீட்டில் இருக்க எப்படி இருக்கும், குடும்பத்தில் எப்படி இருக்கான்னு எங்கேயோ வெளிநாட்டில் இருந்து கற்பனை பண்ணிக்கிறோம் இல்லையா? அதே கற்பனா சக்தியை கந்தசஷ்டி படிக்கிற ஒவ்வொருத்தரும் மனசுக்குள்ளே கொண்டு முருகப்பெருமானை ஒரு இடத்துல உட்கார வைக்கணும். அப்படின்னு தான் அதனுடைய கந்தசஷ்டியுடைய கவசம். பாடிக்கிட்டே இருந்தது வேலை இல்லை. இல்லை அதனுடைய அப்போ தான் முருகப்பெருமான் முன்னால் உட்காந்துருப்பார் கண்ணுக்கு முன்னால். 6 முகமும் அணிமுடியாரும் நீருடு நெற்றியும் நீண்ட புருவமும் பன்னீரு கண்ணும் பவளச் செவ்வாயும் நன்னறி நெற்றியில் நவமணி சுட்டியும் 6 செவியில் இலகு குண்டலமும் 6 தின்புயத்து அழகிய மார்பில் பல் பூசணமும் பதக்கமும் தரித்து நன்மணி பூண்ட நவரத்தின மாலையும் 30 நூலும் முத்தணி வாரமும் செப்பு அழகுடைய திருவயிறு உந்தியும் துவண்ட மருங்கில் சுடரொளி பட்டும் நவரத்தினம் புதித்த நற்சீராவும் 2 தொடை அழகும் இணை மூலம் தாளும் திருவடியதனில் திறம்படி உழங்க அப்படின்னு முருகப்பெருமான அந்த இடத்துல கொண்டு உட்கார வச்சு தான் பார்க்குறாரு. அப்போ அதுக்கப்புறம் நீ பாடிக்கிட்டே இருந்தோம்னா அந்த முருகப்பெருமான் அந்த இடத்துல இருக்காரு. இவருடைய பாடல். ஆனால் பாம்பன் சுவாமிகள் இதே முருகப்பெருமான ஒரு பாடலில் பாடியிருக்காரு. முருகப்பெருமானுடைய அழகை ஒரு வர்ணித்து ஒரு மகானும் பாடியிருக்காரு. இதே கந்தசஷ்டி கவசத்தை 34 முறை ஓதி ஜபித்து ஒரு உகந்த நிறைய ஒரு பாம்பன் சுவாமிகளை பாம்பன்களோட காடுகள் மேடுகள் பூரா கந்தசஷ்டி பாடியே தான் பக்தனானார். அது உண்மை. கந்தசஷ்டி கவசத்தை யாரும் அத்தனை மணியே ஒரு வழியை 20-25 நிமிஷம் ஆனால் 36 முறை பாடணும். இவர் பாடியிருக்காரு. குளம் குட்டை எல்ட்டை இங்கே காடு மேடு எல்லா இடத்துலையும் பாடிக்கிட்டே இருந்திருக்காரு. அப்படியே அப்படி ஒரு மனசு இதில் அந்த பாடலே பாடினவர் தான் பாமன் சுவாமிகள். ஆனால் இவர் என்ன எழுதியிருக்காரு, ஒரு பதிகத்தில் திருத்தொடையில் என்ற ஒரு பதிகம் வரும். நென்மலர் செஞ்சோதி அப்படின்னு எழுதுறாரு. நின்மலர் செஞ்சோதி வடிவுடைய உனைய அனைவரதம் நினைப்போர்க்கு என்றும் பொன்மையை செம்மேனி உண்டாகும் என்பது இந்த பாடலுடைய வரி. நின்மையை பெரிய விஷயம். அதாவது செஞ்சோதி என்பது என்ன? வானத்துக்கும் பூமிக்கும் உலகத்துக்கும் அப்படியே செஞ்சோதி. கற்பனையே பண்ண முடியாது. முருகப்பெருமானை இவர் சொல்றார் நின்மலர் செஞ்சோதி என்று சொல்றாரு. வடிவுடைய அப்படியே இறங்கி அப்படியே பாடுறாரு. வடிவுடைய உனை அனைவரதம் நினைப்பேற்கு பொன்மைய செம்மேனி உண்டாகும். நரைதிரைகள் பொருந்தா புண்கண் தன்னுரத்தினால் உயிர்கள் கூற்றும் அணுகாது எழுதும் சத்தாயின் இருக்கும் சின்மயத்தின் செருப்பிளம்பே யான் தொழும் ஓர் வேல் சமர்த்தாய் சிவச்சிற்குன்றே என்பது இந்த பாடல். இதில் எவ்வளோ வித்தியாசம் இருக்கும். ஒருத்தர் எம்பெருமான அவ்வளோ பாராட்டி ஒருத்தர் நம்ம தஞ்சத்தில் பாடுறாரு நின்மல் செஞ்சோதினா என்ன? அதனால தான் சொல்கிறேன், பாம்பன் சுவாமிகள் பாடல்களை பஞ்சாமிரதம் முதற்கொண்டும் அவர் எந்த பாடலில் எடுத்துக்கிட்டாலும் அவர் 6666 பாடல்களில் ஏதையாவது ஒரு பாடல் மனப்பாடம் மனதில் வைத்து அன்றாடம் பூஜைக்கு முன்னாள் பூஜைக்கு ஒரு பாடல் உங்களுக்கு பிடித்த பாடல். காக்கா காக்கா கனகவேல் காக்கன்னா அது இருக்குன்னு பாடல், அதெல்லாம் பெரிய பாடல், அதெல்லாம் கோயிலில் உட்காந்து பாடுற பாடல். பாம்பன் சுவாமிகள் பாடலை ஏதாவது ஒரு இதில் போக வர கொள்ள ஒரு பாடல் சாஸ்தி அந்த பாடலை
பாம்பன் சுவாமிகள் மேலே நம்பிக்கை வைத்து இப்போ உள்ள மகான்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று இந்த தென்னம்பிள்ளை வலசையில் பாம்பன் சுவாமிகள் ஆலயம் அற்புதமானது, அழகானது. இந்த விழாவை இந்த 2ஆம் வருஷம் இந்த கந்தசஷ்டி கவசத்தை மிக சிறப்பாக பல ஆயிரம் மக்கள் கூடுகின்ற அளவுக்கு சிறப்பாக செய்த என்னுடைய சகோதரர் அண்ணன் திரு ரத்னம் சேர்வை அவர்களை மீண்டும் பல்லாண்டு காலம் இது போன்ற விழாக்கள் அவர் நடத்த வேண்டும், அவர் செய்ய வேண்டும். ஏனால் அவர் ஒரே நேரத்தில் 2 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் வைத்தவர். யாராலேயும் முடியாது. வெங்கலத்து தருமுனிசியாராவுக்கும் இது நம்ம பூமாரி அம்மாவுக்கும் 2 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் ஒரே நாளில் நடத்தி முடித்தவர். அவர் ஆன்மீகம் வளரட்டும், தலையட்டும், அவர் என்றும் சிறப்போடு இருக்கட்டும். மீண்டும் பாம்பன் சுவாமிகள் ஆலயம் சிறப்பாக இருக்கட்டும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.